வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விளாக்ஸ். விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. பிள்ளையாருக்கு எப்பொழுதுமே பிடிச்ச கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல் பண்ணி வச்சு சாமி கும்பிடுவோம். அதோட இந்த வருஷம் புதுசாக இந்த புது ஸ்வீட்டையும் செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம். ஸ்வீட் பன்னு சூப்பராக அழகாக கொஞ்ச நேரத்தில், அதாவது ஒரு அரை மணி நேரத்திலே ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ ஒரு குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படி வருது பாருங்களேன். நான் எப்படி போட்டு எடுக்கிறேன் பாருங்கள். புசு புசுன்னு உப்பி அழகாக பூரி மாதிரி வருது பாருங்கள். இதுக்கு 1 கப் ரவா எடுத்திருக்கேன். 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்த பிறகு நல்லா பால் அப்படியே ரவையும் அப்சர்வ் ஆகிருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 3 ஏலக்காய் போட்டு 1 கப் வெல்லம், பொடிச்ச வெல்லம், அந்த எல்லாமே இந்த கப் அளவுலேயே சேர்த்துருக்கேன். நல்லா திரும்ப மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சதோட 1 கப் அரிசி மாவு, 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சம் சால்ட்டு, இன்னும் கொஞ்சம் 1 கப் பால் சேர்த்து திரும்பவும் ஒரு சுற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்ச பிறகு ஒரு பவுலில் போட்டு பார்த்தோம்னா இது கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. ஸோ இன்னொரு 1/2 கப்பு பால், மொத்தமாக நான் 2.5 கப்பு பால் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் நல்லா எண்ணெயை விட்டு உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை போட்டுடலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடான பிறகு நான் எப்படி பிடிச்சி வச்சு அந்த எண்ணெயை அந்த கிண்ணத்தில் பாதி இருக்கணும். அதில் இருக்கிறது மாதிரி டம்ளரில் அந்த நம்ம கலந்து வச்ச மாவு கலவை இருக்குது பார்த்தீங்களா, டம்ளரில் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சு அதில் ஊற்றலாம். கரண்டியில் ஊற்றினா மொண்டு ஊற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டம்ளரில் எடுத்து ஊற்றினோம்னா ஒரே இதாகிடும். நல்லா புசு புசுன்னு உப்பி எப்படி வரும் பாருங்கள். தானாகவே அப்படியே மிதந்துடும். அது நம்ம எடுத்துடலாம், விடவே வேண்டியதில்லை. அவ்வளோ ஒரு சூப்பராக வரும் பாருங்கள். இது பாருங்கள், கரண்டியில் எடுத்துக்கிறோம். அதில் எண்ணெய் இருக்கணும் அந்த கிண்ணத்தில். இப்போ அந்த டம்ளர்லேருந்து மாவை எடுத்து ஊற்றுறோம். எப்படி உப்பியே வருது பாருங்கள். சூப்பராக வருது பார்த்தீங்களா. அவ்வளோ ஒரு சாஃப்டாக, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம். புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது. ஒரு அரை மணி நேரத்திலே செஞ்சிடலாம். நான் அளந்த அளவுக்கு ஒரு 7 பன்னு வந்துச்சு. நான் மேலே டெக்கரேஷனுக்காண்டி பிஸ்தா, ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பராக உள்ள இந்த புது டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்து சாமி கும்பிடுங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க. சூப்பரான ஸ்வீட் பன்னு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. நிச்சயமாக இதை செஞ்சு வச்சு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. ஒன்ஸ் அகைன் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.